Hello students, welcome to mathematics class. So next பாருங்க exercise 3C ல fourth one போலாம். So exercise 3 ல fourth one சொல்றாங்க find the square root of the following by factorization method. So square root find பண்ண போறோம். Find the square root of the following by prime factorization method சொல்லிருக்காங்க. So prime factorization method யூஸ் பண்ணி square root find பண்ண போறோம். So numbers கொடுத்திருக்காங்க. So 3969. So sum 7744 and 4356. So three numbers என்ன பண்ண போறோம்னா square root find பண்ண போறோம். என்ன மெத்தட்? prime factorization method. So prime factorization என்ன? prime number யூஸ் பண்ணி factorize பண்ணுவோம். So prime numbersனா a number divided by 1 and itself. So already examples நம்ம பார்த்தோம். So 1 ஆலயும் அதே நம்பரால டிவைட் ஆகக்கூடியது prime number. For example 2 3 5 7 11. So இந்த நம்பர்ஸ்லாம் prime number. So இந்த prime numbers ஆர நம்பரை டிவைட் பண்ணி factorize பண்ண போறோம். So அது மூலமா ஸ்கொயர் ரூட் நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். So first 3969 prime factorize பண்ண போறோம். So divide பண்ணலாம். So last நம்ம என்ன முடிஞ்சிருக்கு பாருங்க 9 ல முடிஞ்சிருக்கு. So the number is divided by 3 chance இருக்கு. So 2 ஆல் டிவைட் ஆகாது 3 ஆல் டிவைட் பண்றோம். So 3 ஆல் டிவைட் பண்றோம். So 3 ஆல் டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருக்கா? 1 3 is 3. Next 3 3s are 9. 2 3s are 6. Again 3 3s are 9. Again 3 ஆல் டிவைட் பண்றோம். So 3 ஆல் டிவைட் பண்ணலாம். So 13 இருக்கு. So 1 டிவைட் ஆகாது. 13 ல எவ்வளவு 3 இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்கும். 4 3s are 12. So remaining எவ்வளவு இருக்கும்? remaining 1 பக்கத்துல போய்டும். So பக்கத்துல போய்டுச்சுனா 12 ஆ சேஞ்ச் ஆயிடும். ஆல்ரெடி 2 இருக்கு. 4 3s are 12. So 13 ல இருந்து 1 பக்கத்துல போய்டுச்சுனா 12 ஆ சேஞ்ச் ஆயிடும். again 4 3s are 12. 3 மட்டும் இருக்கும். 1 3 is 3. again 3 ஆல் டிவைட் பண்ணலாம். So டிவைட் பண்ணுங்க. 4 ல எவ்வளவு 3 இருக்கும்? 1 3 இருக்கும். 1 3 is 3. remaining 1 பக்கத்துல போய்டும். So 1 பக்கத்துல போய்டுச்சுனா 14 ஆ சேஞ்ச் ஆயிடும். So 14 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 4 3s are 12. remaining 2 பக்கத்துல போய்டுனா 14 இருக்கு. 4 3s are 12. 14 ல 12 சப்ட்ராக்ட் பண்ணா remaining 2 பக்கத்துல போய்டுச்சுனா 21 ஆ சேஞ்ச் ஆயிடும். So 21 ல 7 டைம்ஸ் இருக்கும். 7 3s are 21. again 3 ஆல் டிவைட் பண்றோம். okay so 14 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 4 3s are 12. remaining 14 ல 12 சப்ட்ராக்ட் பண்ணா remaining 2 பக்கத்துல போய்டுச்சுனா 27 ஆ சேஞ்ச் ஆயிடும். that is 9 3s are 27. 49 இருக்கு. so 49 எப்படி டிவைட் பண்ணலாம்? 7 7s are 49. ரைட்டா? 7 is a prime number. so 7 7s are 49. so 7 மட்டும் remaining இருக்கும். 1 7 is 7. so நம்ம prime factorize find பண்ணிட்டோம். so square root find பண்ண போறோம் இல்லையா? so square root of 3969 is equal to so square root வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? so இந்த factorial square root எடுத்துக்கலாம். so square root of so 3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு பாருங்க? 3 1 2 3 4 டைம்ஸ் இருக்கு. so 3 4 டைம்ஸ் இருக்கு. next 7 2 டைம்ஸ் இருக்கு. into 7 into 7. so என்ன பண்ணலாம்? 3 into 3 இருக்கு இல்லையா? so 3 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். again 3 into 3 3 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். 7 into 7 so 7 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். so now 3 into 3 3 ஸ்கொயர் into again 3 into 3 இருக்கு. 3 ஸ்கொயர் into 7 into 7 இருக்கு. 7 ஸ்கொயர். ரைட்டா? so next ஸ்டெப் என்ன பண்றோம் பாருங்க? that is square root of so 3 square into 3 square into 7 square. so powers la same ஆ இருக்கு. so base 1 time ரைட் பண்ணலாம். so 3 into 7 whole square எடுத்துறோம். so என்ன பவர் ரெண்டு இருக்கு? 2 சேம் ஆ இருக்கு. so whole square எடுத்துறோம். so square root க்கு square root cancel ஆயிடும். the remaining number is 3 into 7. so multiply பண்ணி போடலாம். 3 3s are 9. 3 3s are 9. 9 7s are 63. 9 7s are 63. so square root find பண்ணிருக்கோம். எந்த நம்பருக்கு? square root of 3969 is equal to 63 தான் answer. so square root 63. so என்ன மெத்தட்ல போட்டுருக்கோம்? prime factorization மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்கோம். so next sum another same மெத்தட்ல 7744 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். so first stepல
prime factorize பண்ண போறோம் so divide பண்ணலாம் 7744 so last number 4 இருக்கு even numbers are divisible by 2 so 2 ஆல divide பண்ணலாம் so 7 ல எவ்வளவு இருக்கும் 3 2s இருக்கும் 3 2s are 6 so பக்கத்துல ஒரு படிச்சா 17 ஆ செஞ்சோம் இல்லையா 17 ல எவ்வளவு இருக்கும் 8 2s are 16 8 2s are 16 so இந்த 17 இருக்கு பக்கத்துல படி 1 போய்டும் 14 ஆ சேஞ்ச் ஆயிடும் so 7 2s are 14 again 2 2s are 4 again last number 2 so even numbers are divisible by 2 so என்ன பண்ற மறுபடியும் so 2 ஆல டிவைட் பண்றோம் so 3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 1 2 is 2 remaining 1 so 18 இருக்கு 18 ல டிவைட் பண்றோம் 9 2s are 18 so again 7 இருக்கு 3 2s are 6 so remaining 7 ல 6 ல பிராக்கெட்ல 1 பக்கத்துல வெச்சா 12 ஆ சேஞ்ச் ஆயிடும் 6 2s are 12 again 2 ஆல் டிவைட் பண்றோம் so first number பாருங்க 19 இருக்கு 19 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 9 டைம்ஸ் இருக்கும் so 9 2s are 18 9 2s are 18 so எவ்வளவு ரிமைனிங் 1 ரிமைனிங் பக்கத்துல போய்டும் 13 ஆ சேஞ்ச் ஆயிடும் so 6 2s are 12 6 2s are 12 so 13 ல 12 சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் 1 பக்கத்துல போய்டும் 16 ஆ சேஞ்ச் ஆயிடும் 8 2s are 16 இதே 8 இருக்கு 2 ஆல் டிவைட் பண்றோம் so 9 எவ்வளவு இருக்கும் 4 2 இருக்கும் 4 2s are 8 4 2s are 8 பக்கத்துல 1 போய்டும் again 16 8 2s are 16 8 இருக்கு 4 2s are 8 so கண்டினியூவா டிவைட் பண்ணிட்டே வரோம் 4 ல 84 2 ஆல் டிவைட் பண்ணலாம் 2 2s are 4 4 2s are 8 2 2s are 4 again 2 ஆல் டிவைட் பண்ணலாம் 12 2s are 24 1 2 is 2 121 so 121 2 ஆல் டிவைட் ஆகாது so 11 டேபிள் டிவைட் பண்ணலாம் 11 11s are 121 so again now last இருக்கு 111 is 11 so up to last 1 வரைக்கும் டிவைட் பண்றோம் so prime factorization ஃபைண்ட் பண்ணிட்டோம் so என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண போறோம் so square root of 7744 is equal to so அதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணா என்ன பண்ணலாம் prime factorization ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் so prime factorization 2 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கு so எவ்வளவு டைம்ஸ் இருக்கு 2 6 டைம்ஸ் இருக்கு 2 into 2 into again 2 into 2 into 2 into 2 again ஒரு 11 into 11 இருக்கு into 11 into 11 is equal to square root of 2 into 2 2 square ரைட் பண்ணலாம் into again 2 square இருக்கு 2 square ரைட் பண்ணலாம் another 2 into 2 இருக்கு 2 square எழுதலாம் லாஸ்ட் ஒரு 11 into 11 இருக்கு 11 square எழுதலாம் என்ன is equal to square root of so பவர்ல பாருங்க 2 இருக்கு so that 2 into 2 into 2 into 11 whole square so பவர் என்ன பண்றோம் whole square னு எழுதுறோம் so பவரை whole square னு எழுதுறோம் so square root க்கு square க்கு கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் என்ன வரும் 2 into 2 into 2 into 11 so multiply பண்ணிக்கலாம் 2 2s are 4 4 2s are 8 so 2 2s are 4 4 2s are 8 8 11s are 88 8 11s are 88 so square root பண்ணிட்டோம் square root of 7744 is equal to 88 so square root என்ன மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணிருக்கோம் prime factorization மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணிருக்கோம் so next one see 4356 so same method prime factorization பண்ண போறோம் so first நம்ம என்ன பண்றோம் டிவைட் பண்ண போறோம் so நம்பர் எதால டிவைட் பண்ணனும் prime numbers ஆல டிவைட் பண்ண போறோம் so first பாருங்க even number முடிஞ்சிருக்கு 2 ஆல டிவைட் பண்ணலாம் so 2 ஆல டிவைட் பண்ணா 2 2s are 4 3 ல 1 2 இருக்கும் ரிமைனிங் பக்கத்துல வச்சா 15 7 2s are 14 remaining 1 8 2s are 16 again even number 2 ஆல டிவைட் பண்ணலாம் again 10 2s are 20 10 2s are 20 பக்கத்துல வச்சா 17 ஆ சேஞ்ச் ஆயிடும் 17 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 8 2s are 16 remaining 1 பக்கத்துல போய்டும் 9 18 ஆ இருக்கும் 9 2s are 18 again so last one என்ன இருக்கு 9 இருக்கு 2 ஆல டிவைட் பண்ண முடியாது so என்ன பண்றோம் so அதனால 3 டேபிள் போறோம் 3rd டேபிள் போறோம் 10 3 3s are 9 so 10 இருக்கு 3 3s are 9 so 9 னா பக்கத்துல ரிமைனிங் எவ்வளவு 1 போய்டும் 1 பக்கத்துல வச்சா 18 18 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 6 3s are 18 லாஸ்ட் 3 இருக்கு 3 3s are 9 again 3 ஆல டிவைட் பண்ணலாம் so 1 3 is 3 2
121 வந்திருக்கு. So 11 11s are 121. Again 11 வந்துக்கலாம். 1 11 is 11. So prime factorize பண்ணிட்டோம். 4000 square root of 4356 is equal to, so நம்மளுடைய prime factorization க்கு square root எடுத்துக்கலாம், is equal to square root of, so 2 into 2 times இருக்கு, 2 times இருக்கு, 3 2 times இருக்கு, 11 also 2 times, so 11 ஒரு டைம் இருக்கு, 2 times இருக்கு, 11 into 11 2 times இருக்கு. So next எப்படி எழுதலாம் பாருங்க, 2 into 2 னா 2 square ரைட் பண்ணலாமா, 2 square, 3 into 3 னா 3 square எழுதலாம் into, so 11 into 11 11 square ரைட் பண்ணலாம், is equal to square root of, so 2 into 3 into 11, so ஒவ்வொரு நம்பர்லயும் ஸ்கொயர் காமனா இருக்கு, so ஸ்கொயரை வெளிய கொண்டு வந்துடலாம், so square root க்கு ஸ்கொயர் க்கு கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் என்ன பாருங்க, so 2 into 3 into 11, so மல்டிப்ளை பண்ணலாம், 2 3s are 6, 2 3s are 6, 6 11s are 66, 6 11s are 66, therefore square root of 4356 is equal to 66. So answer find பண்ணிட்டோம், 4356 உடைய ஸ்கொயர் ரூட் 66 ஃபைண்ட் பண்ணிருக்கோம். So என்ன மெத்தட்ல